ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஷரீஃப் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ். இந்த இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ்னால் என்ன? இந்த நோட்டீஸ் வந்தாலே ஒரு கம்பெனியோட பேஸே ஆடும். ஐயோ என்னடா இது நோட்டீஸ் வந்துருச்சு, என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு பல கன்ஃபியூஷன், பல சிக்கலில் போயிட்டு இருப்பாங்க. இதில் சரி, இந்த மெயின் பர்சன் யார்? இதில் ஃபஸ்ட்டு ரோல் யார் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிட்டர்ஸ். ஸோ ஆடிட்டர்ஸருக்கு தெரியும் எந்த கரெக்டாக பாயிண்டை பிடிச்சி அந்த நோட்டீஸை ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ பிஸ்னஸ் பீப்புள் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு நோட்டீஸ் வருது, அந்த நோட்டீஸ் ஃபேக்கா உண்மையான்ட்டு எப்படி நம்ம பார்க்கணும்? டின் நம்பர், இந்த டின் நம்பர் போட்டு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா கம்பல்சரி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணியானோ, அதோட சீரியஸ்னஸ் ஹெவியாக இருக்கும். இப்போ பொதுவாக ஒரு கம்பெனிக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்கன்னா எதுக்காக அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம அதை அனலைஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் திங், அந்த நோட்டீஸ் ப்ரியாரிட்டி என்ன, அந்த ப்ரியாரிட்டி எதனால அந்த நோட்டீஸ் வந்திருக்கு, நம்ம எங்கெங்க தப்பு பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பிசினஸ் ஐடி ஃபைல் பண்ண எங்கெங்க தப்பு பண்ணுவோம்? நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன்ல தப்பு பண்ணுவோம். மேஜர் திங் கேஷ் டிரான்சாக்ஷன் தப்பு பண்ணுவோம். ரெண்டாவது டிடிஎஸ், இந்த டிடிஎஸ்லயும் தப்பு பண்ணுவோம். மூணாவது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல பேமெண்ட் சரியா நிறைய பேர் வாங்குறதே கிடையாது. ஓப்பனிங் அப்படியே 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும் சண்டே கேட்டாஸ். அதே மாதிரி லோன் ரீபேமெண்ட், சரியா அந்த லோன் ரீபேமெண்ட் பண்றதும் கிடையாது. அப்படி பண்ணாலும் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுல இருந்து பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட் விட்டுறது ஆடிட்டிங்ல. ஸோ இதுல யார் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்னா ஆடிட்டர்ஸ் தான் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஆடிட்டர்ஸ் இருக்க ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ட் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க, டேலி ஆவாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் வந்துருச்சு, இந்த நோட்டீஸ்க்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த நோட்டீஸ் எதுக்காக வந்திருக்கு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ண உடனே அதுல என்ன பர்பஸுக்காக அதை போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்மேட்ச் ஆயிருக்கும், டாக்ஸ் கெட்டதுல மிஸ்மேட்ச் ஆயிருக்கும். ஸோ பேமெண்ட் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்றது மிஸ்மேட்ச் ஆயிருக்கும், டிடிஎஸ் எடுக்கிறதுல மிஸ்மேட்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நம்ம அதுக்கு ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த ரெக்டிஃபைட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ரேண்டமா அவங்க ஒரு சர்டன் அதாவது கிரெடென்ஷியல் வச்சிருப்பாங்க. என்ன கிரெடென்ஷியல் வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க இன்கம் டேக்ஸ்ல. நம்ம கரெக்டா அந்த 15 பாயிண்ட் தொடுவோம். ஸோ அந்த மாதிரி கிரெடென்ஷியல் அவங்க கரெக்டா வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதை தொடாம நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி 5 crores டர்ன் ஓவர் பண்ணும்போது எதெல்லாம் இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் தொட்டாங்கன்னா ஸ்கூட்னி எடுக்கணும்னு சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம அங்கெல்லாம் கை வைப்போம். எல்லா பாயிண்ட் நம்ம கை வைப்போம். ஒன் டைம் அவங்க ஸ்கூட்னி எடுத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கம்பெனியை ஸ்கூட்னி எப்படி முடிக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம்? அனலைஸ் பண்ண சொன்னோம். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ரெக்டிஃபைட் பண்ண சொன்னோம். ரெக்டிஃபைட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான ரெக்டிஃபைட் பண்ணணும்? ஒரு ப்ரொஃபஷனல்ல கரெக்டா நம்ம ஆடிட்டர்ஸ்ட சொல்லி அந்த ப்ரொஃபஷனல் கிட்ட கரெக்டா அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ண வைக்கணும். ஆன் டைம் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா 30 days கொடுப்பாங்க, ஓகேவா? அதுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணல, அடுத்த ஒரு 15 days கொடுப்பாங்க. அதுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணல, அடுத்த ஒரு 15 days கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கும் ரிப்ளை பண்ணல அப்படின்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் போட்டு செக்ஷன் 127ல ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பெனால்டி அதை போட்டுட்டு கரெக்டா அந்த நோட்டீஸை நம்ம கெட்ட வச்சிருவாங்க. ஸோ இது நமக்கு ரீப்ளை பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களோட பேங்க் அட்டாச்மெண்ட் ஆகும், ஓகேவா? பேங்க்ல உள்ள அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும், மைனஸ்ல போயிடும். அதுவும் இல்லை, உங்க டிமாண்ட் நோட்டீஸ் போட்டது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கம்மியா இருக்குன்னா செகண்ட் திங் உங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க. உங்க பேர்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க. தேர்டு திங் உங்க பேர்ல இருக்கிற அசட்டை ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மூணுமே கம்பல்சரி ஒரு இது பர்சனுக்கு நடக்கும். எப்போ நான் இன்கம் டேக்ஸ் எப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சு நம்ம ப்ராப்பரா ரிப்ளை பண்ணலையோ இந்த கிரைட்டீரியா எல்லாமே நடக்கும். ஸோ ஒரு நோட்டீஸ் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் பதறக்கூடாது. அந்த நோட்டீஸை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும், ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்ணாம இருக்கணும், கம்பெனி அக்கௌண்ட்ல கம்பெனி டிரான்சாக்ஷன் தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. அண்ட் தென் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியல அப்படின்னா சர்டன் ஆடிட்டர்ஸ்ட ஒரு மீட்டிங் வச்சு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளமை நீங்க ரெக்டிஃபைட் பண்ணிடணும். அண்ட் தென் நீங்க ஒரு அசட்டை வாங்கி அந்த அசட்டை காமிக்காம இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இயர்ல அந்த அசட்டை காமிச்சிருங்க. ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா லீகலா அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அதை காமிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் காமிக்கல, நான் இப்படிதான் நான் பண்ணுவேன்னா நோட்டீஸ் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ரிப்ளை பண்ணலன்னா ப்ராப்ளமு.
அண்ட் தென் ஒரு வாட்டி ஸ்க்ரூட்னி அவங்க அசைன் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். வருஷம் ஒரு கம்பெனி ஸ்க்ரூட்னி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நோட்டீஸ் வந்துச்சுன்னா ப்ராப்பர் என்ன செக்ஷன் பாருங்க, என்ன ப்ராப்பரா ரிப்ளை பண்ண முடியும் பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்டாச்மெண்ட் டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரா ரெடி பண்ணுங்க, ப்ராப்பர் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க, பிசினஸ் ப்ராப்பரா ரன் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு நோட்டீஸ் வந்து ரீப்ளை பண்ண முடியல, உங்களால வந்து கொரிக்கு ரீப்ளை பண்ண முடியல, எங்களால அட்டாச்மெண்ட் பண்ண முடியல, எங்களுக்கு சரியா ப்ராப்பரா வந்து ரெஸ்பான்ஸ் இல்ல, ரீப்ளை இல்ல அப்படின்னா தாராளமா அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணி ரெக்டிஃபை பண்ணி உங்களை அதுல இருந்து நாங்க ஃப்ரீ ஆக்கி விடுறோம். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோட்டீஸா இருந்தாலும் தாராளமா அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? மறந்துடாம உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும், உங்களுக்கு என்ன மாதிரி டவுட், நம்ம இந்த மாதிரி ஆடிட்டர் இவங்க கிட்ட போனா பிரச்சனை, அந்த பழைய அந்த மாதிரிலாம் வேணாம். நம்ம வந்து உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை ரெக்டிஃபை படுத்துறோம். ஸோ மறந்துடாம உங்களுக்கு என்ன மாதிரி கொரினா இருந்தாலும் அதை ஃபைனலைஸ் பண்ணிங்க, நாங்க உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.